ஹலோ டிசைனர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு காம்பனன்ட் தான் நம்ம வந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து 160. தென் இந்த இந்த இடம் வந்து 55.3 டயா, இங்கேருந்து இது வரைக்கும். தென் இது வந்து ரேடியஸ் 5, இது வந்து ரேடியஸ் 9, இதோட ஹைட் வந்து 21.7. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 59.7. தென் இந்த ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா 13.7. இது வந்து டோட்டல் வந்து 70. இது ரேடியஸ் 5, இது ரேடியஸ் 12, இது ரேடியஸ் 12. தென் இது வந்து ரேடியஸ் 16. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி தென் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு 60 டிகிரி, அதேமாரி இங்கே ஒரு 60 டிகிரிக்கு தரணும். இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும், இந்த சென்டர்லேருந்து இந்த ஒரு இன்க்ளைன் லைனுக்கும். தென் இதை நான் வந்து எப்படி சாலிட்வொர்க்ஸில் ட்ரா பண்ணேன்னு வீடியோலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போது போல் அதில் ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு பார்ட் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் யூசர் இன்டர்ஃபேஸ் லோட் ஆகிட்டு தென் பிளைன் வந்து ஃப்ரண்ட் பிளைனு ஜஸ்ட்டு எப்போதும் போல் ஒரு சென்டர் லைன் போட்டுட்டு அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க 160. தென் ஓகே கொடுத்துட்டு தென் ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் அதுக்கப்புறம் ஒரு ஆர்க்கு, தென் ஒரு இன்க்ளைன்ட் ஒரு லைனு, தென் சேம் ஒரு ஆர்க்கு. ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தென் ஒரு பெரிய ஆர்க், தென் சேம் ஒரு சின்ன ஆர்க். தென் இப்போ வந்து டைமென்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். இது வந்து 55.3. தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து ரேடியஸ் 5, இது வந்து ரேடியஸ் 9. ஓகே, தென் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 120, ஸோ ஆஃப் வந்து 60. தென் ஸ்மார்ட் டைமென்ஷன், இதோட ஹைட் வந்து 21.7. தென் கிளிக் ஓகே. இதை வந்து டேஞ்சர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் கிளிக் ஓகே. தென் அதுக்கப்புறம் இதோட ரேடியஸ் வந்து 124.8. தென் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 12. தென் கிளிக் ஓகே. தென் இதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. தென் அதுலேருந்து ஒரு சென்டர் லைன் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரையும். தென் அதுக்கு வந்து கரெக்டாக ஜஸ்ட் இதோட ஹைட் வந்து 34.1. தென் கிளிக் ஓகே. இதுக்கும் சேம் வந்து 60 டிகிரி. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேஞ்சன்ட்டு. ஓகே, அதேமாரி இதுவும் டேஞ்சன்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் இங்கிட்ட வந்து இங்கே ஒரு லைன். தென் அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்க் வரணும். ஸோ நீங்கள் லைனு வச்சு போட்டாலும் ஓகே, அல்லது தனியாக ஆர்க்கு கமாண்ட் எடுத்து போட்டாலும் ஓகே. ஸோ ஜஸ்ட் அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த இதுவும் ஆர்க்கு தான். சேம் ஜஸ்ட் ஒரு லைன், சேம் வந்து இப்படிக்கா ஒரு ஆர்க்கு, தென் ஜஸ்ட் ஒரு லைன். ஸோ ரஃபாக போட்டுக்கோங்க, நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது 13.7 நினைக்கிறேன். ஓகே, 7 தான். தென் இது வந்து ரேடியஸ் 12. ஓகே, இதுவும் ரேடியஸ் 12. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து
டேஞ்சன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நார்மல் ஸ்கெட்சுக்கா டிஃபைன்டு ஸ்கெட்சுக்கா சேஞ்ச் ஆகும். இது வந்து ரேடியஸ் 5 தான். தென் அதேமாரி இதை வந்து நம்ம ஹரிசாண்டல். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து கரெக்டாக 35. ஓகே. இது வந்து மேக் டேஞ்சண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே. தென் ஓகே, இங்கே இன்னும் ஹைட்டு தரல. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதுதான் இப்போ வந்து பார்க்க வந்து கொஞ்சம் அன்டிஃபைன்டாக தெரியுது டயக்ராம். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 58.1 தெரில, 59.7. ஓகே, இப்போ வந்து ஓரளவு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, டேஞ்சனில் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதையும் டேஞ்சண்ட்டு. ஓகே, ஃபைன். தென் இப்போ வந்து இதுவும் டேஞ்சனில் தான் இருக்குது. ஓகே. தென் நம்ம வந்து இந்த சென்டர் இந்த நெக் பார்ட் கொடுத்துட்டோம்னா இது வந்து நம்மளே எடுத்துக்கிறது தான். ஸோ ஸ்கெட்சில் நான் ஒரு 15 எடுத்துக்கிறேன். தென் கிளிக் ஓகே. தென் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு அதை ஷேடட் ஆக்கிட்டு தென் ரெவால்வு, தென் இந்த இடத்துல ஒரு ரெவால்வு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ சாலிட் பார்ட்டாக கிடச்சிருச்சு. இதை நீங்கள் வந்து ஷெல் பண்ணாலும் ஓகே, அல்லது ரெவால் கட் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து எட்ஜஸ் எல்லாம் 2Dக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை மாற்றிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிடுங்க. அதேமாரி கீழே. ஸோ இது வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கன்வெர்ட் என்டிட்டிஸ் மாற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஓகே. தென் இப்போ வந்து ஆஃப்செட் என்டிட்டிஸ், ஆஃப்செட் வந்து 4.4. தென் அதேமாரி இது வந்து ரிவர்ஸில் தரணும். தென் கிளிக் ஓகே. அதேமாரி சென்டர்லேருந்து இது வரைக்கும் தென் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு டைம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றினாலும் ஓகே, அல்லது கண்ட்ரோல் யூஸ் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த ஆர்க் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்கெட்சை போட்டுட்டு தென் அது வந்து நம்ம கான்செப்டுக்கு கொடுத்துக்கலாம். சேம் ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 15.5. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து அதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு. ஓகே. தென் இதையும் கான்சன்ட்ரேசிட்டி தென் ட்ரிம் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணும். தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெவால்வு கட்டு சென்டர் ஆக்சிஸ். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கட் ஆகிட்டு
தென் செக்ஷன் வியூவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக போட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.